ஸோ ஹோப் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டெக்ரல் கால்குலஸ், தட் இஸ் இன்டகிரேஷன் பார்க்க போறோம். டிஃபரன்ஷியேஷனா நான் என்ன சொன்னேன், பவர்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போகும்னு சொன்னேன் இல்லையா. அப்ப இன்டகிரேட் பண்ண என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ டீனா டிக்ரீசிங், டிஃபரன்ஷியேஷன் டிக்ரீசிங் ஆர்டர், ஐனா இன்க்ரீசிங் ஆர்டர், இன்டகிரேஷன் அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப இன்டகிரேஷனோட சிம்பிள் என்ன, இதுதான் இன்டகிரேஷனோட சிம்பிள். டிஃபரன்ஷியேஷனோட சிம்பிள் என்ன பார்த்தோம், டிஒய் பை டிஎக்ஸ்னு பார்த்தோம். இப்ப டிஒய் பை டிஎக்ஸ்னா ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும். இப்ப இங்கேயும் நமக்கு இன்டகிரேஷனோட ஃபார்முலா என்னன்னா ஒய் இன்டூ டிஎக்ஸ். அப்ப லோயர் லிமிட் upper limit. அப்போ y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்படின்னா y should be a function of x. இப்போ y எதுல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும், xல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அண்ட் இங்கே நமக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னு இருக்கு. இதுதான் என்ன சிம்பிள் ஃபார் இன்டகிரேஷன். இப்போ டிஃபரன்ஷியேஷனுக்கும் இன்டகிரேஷனுக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்க போறீங்க அப்படின்னா, இப்போ இது ds. ஸோ இந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் இல்லையா. இப்போ டிஎஸ்ல இருந்து எஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். எஸ்ல இருந்து டிஎஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப இதோட பேசிக் ஃபார்முலா என்ன மேம், இன்டகிரேஷனோட பேசிக் ஃபார்முலா. அப்ப இன்டகிரேஷனோட பேசிக் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன். அப்ப நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இதுதான் லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட் அப்படின்னா while applying limit நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ லோயர் லிமிட் என்னன்னு எடுத்துக்கிறோம் எல்எல், அப்பர் லிமிட் என்னன்னு எடுத்துக்கிறோம் யூஎல். அப்ப நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் இதுலயே அப்ளை பண்ணி காட்டுறேன், y is equal to x ஸ்கொயர்லயே அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் y இன்டூ டிஎக்ஸ்னு இருக்கு. இப்போ லிமிட் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 to 3 வச்சுக்கிறேன் லிமிட். ஓகேயா, அப்போ y நமக்கு என்ன, y வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். லிமிட் என்ன எனக்கு 2 to 3. இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ண இந்த சிம்பிள் டிஎக்ஸ் எல்லாமே எடுத்துணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு இன்டெக்ரலோட ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் தான் என்ன எனக்கு இன்டெக்ரலோட ஃபார்முலா. இப்போ இந்த ஸ்டெப்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை நான் இன்டெகிரேட் பண்றேன்னா எக்ஸ் பவர் இங்க n என்ன 2, இப்போ இட் இஸ் 2 plus 1 divided by 2 plus 1 within the square bracket of லிமிட் அப்ளை பண்ணுங்க 2 to 3, 2ல இருந்து 3 வரைக்கும். இப்போ இது என்ன எழுதலாம், எக்ஸ் பவர் 3 by 3. லிமிட் என்ன 2 to 3. அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா லிமிட்ஸ் அப்ளை பண்ண போறோம். நான் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன சொன்னேன், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப 3 கியூப் பை 3 மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 2 கியூப் பை 3. இப்ப 3 கியூப் என்ன நமக்கு, 3 கியூப் இஸ் எஸ் 27 மைனஸ் 2 கியூப் என்ன 8, 27 மைனஸ் 8 by 3. But 27 minus 8 என்ன வரும் நமக்கு 19 by 3 is your answer. லிமிட்ஸ் ஓட. ஓகேயா, இங்க வேற என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா எப்பவுமே இன்டெகிரல் ஆஃப் டிஎஸ் லிமிட் வந்து 0 to s இருக்கு. லோயர் லிமிட் வந்து 0வா இருந்தா நீங்க சப்ஸ்டியூட்டே பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு இங்க டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், எஸ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெகிரல் ஆஃப் 0 to w dwன்னு இருக்கு. ஒர்க் டன் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அங்க நமக்கு ஆன்சர் என்ன w தான். எப்பவுமே உங்க லோயர் லிமிட் 0வா இருக்கும் போதும் இங்க நமக்கு எந்த ஃபங்க்ஷனுமே இல்லாம இருக்கும் போதும் உங்களுக்கு டைரக்டா என்ன வரும், அதே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கு, இப்போ 0 to 1 இருக்கு ஓகேயா, இன்டூ 5 dtன்னு இருக்கு. அப்ப என்ன மேம் வரும்னா இந்த 5 கான்ஸ்டன்ட் 5 இன்டூ டிடியை இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், டி தான் கிடைக்கும். அப்ப இதுக்கு லிமிட் 0 to 1. அப்ப இட் இஸ் 5 into 1 என்ன கிடைக்கும், 5 தான் கிடைக்கும். ஓகேயா, ஸோ நம்பர்ஸை இன்டெகிரேட் பண்ணா அதோட ஃபங்க்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ லிமிட் வந்து நமக்கு 0 to tன்னு இருக்கு லிமிட். ஓகேயா, இப்போ லிமிட் 0 to tன்னு இருக்கும்போது 5 dtன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 5 கான்ஸ்டன்ட் 0 to t dtயை நம்ம இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், t தான் கிடைக்கும்.
இப்ப இங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்னா உங்களுக்கு டி பவர் எஸ் பவர் 0 இருக்கிறதா அர்த்தம் இந்த இடத்துல. இங்க டபிள்யூ பவர் 0 இருக்கிறதா அர்த்தம். அப்ப எஸ் பவர் 0 பிளஸ் 1 பை 0 பிளஸ் 1 என்ன நமக்கு 1 இல்லையா? அதனாலதான் எஸ் மட்டும். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இன்டெகிரல் ஆஃப் டிடி வந்து டி, இன்டெகிரல் ஆஃப் 5 டிடினா 5 டி. இப்ப டீக்கு வந்து நம்ம இங்க டிஏ லிமிட்ன்றதுனால அப்படியே வரும். அதே முன்னாடி கேஸ்ல நான் 1 லிமிட்டா கொடுத்துருக்கேன். அப்ப டீக்கு நம்ம என்ன 1 மைனஸ் 0. இங்க நான் எகெயின் கூட உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். ஸோ 5 இன்டூ நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் 0. அப்ப என்ன வரும்? எப்பவுமே நான் லோயர் லிமிட்டா இருக்கும் போது என்ன பண்ண சொன்னேன்? அதை இக்னோர் பண்ண சொன்னேன் இல்லையா? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு அதே தான் வரும். ஓகே, அடுத்து எஸ்விஏன்னு பார்த்தோம். எதுல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். மேம் வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டானா நம்ம என்ன பண்ணோம்? இன்டகிரேட் பண்ணும். ஸோ அப்சைட் ஆரோ மார்க்னா நான் என்ன சொன்னேன்? இன்டகிரேஷன். இன்டகிரேட் பண்ணா பவர்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேட் பண்ணுவோம். வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எகெயின் இன்டகிரேட் தான் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மேம் அதுல இருந்து கொண்டு வரது அப்படின்னா, இப்போ வெலாசிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டின்றது டிஎஸ் பை டிடி. அப்ப எப்படி எழுதலாம்? டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டிடி. அப்போ அப்ளைங் இன்டெக்ரல் ஆன் எய்தர் சைட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகேயா? இந்த கேஸ்க்கு. அண்ட் செகண்ட்ல வந்து நமக்கு ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்கறாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? ஏஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு தெரியும் இல்லையா? அப்ப நமக்கு வெலாசிட்டி கேட்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ இன்டூ டிடி இஸ் ஈக்குவல் டு டிவி. அப்ளைங் இன்டெக்ரல் ஆன் எய்தர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு நமக்கு வெலாசிட்டி கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டிஃபரன்ஷியல் மாதிரியே என்ன சொன்னேன்? இன்டெக்ரல்லையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ டிஃபரன்ஷியல் மாதிரியே இன்டெக்ரல்ல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா integral of sin theta into d theta. அப்ப integral of sin theta into d theta அப்படின்னா differential of sin theta என்ன சொன்னேன்? cos theta ன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப integral of sin theta உங்களுக்கு என்ன வரும்னா minus cos theta. அதே மாதிரியே integral of cos theta into d theta என்ன வரும் உங்களுக்கு? plus sin theta. ஸோ அடுத்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? இன்னும் இன்டெகிரல்ஸோட கொஞ்சம் கொஸ்டின்ஸும் அதுக்கு அடுத்த இன்னும் மேத்தமெட்டிக்கல் ஸ்பெஷல் கேசஸும் ஷார்ட்கட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா?